இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட பயப்படாதே என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தருடைய வசனம் நமக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுனால சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் இந்த வேளையில் கூட இங்கே ஒரு வசனம் இருக்குது. முதல்ல வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றத பார்க்க முடிகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குது. இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க எவிரு என்கிற ஒரு ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் நடந்த சம்பவம் தான் அங்கே பார்க்க முடிகிறது. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 வயசுல ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. இதனால அவர் என்ன பண்றாரு, பார்த்த உடனே தன்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு சொல்லிட்டு அந்த எவியூர் என்ன பண்றாரு, அவர் கப்பல் விட்டு இறங்கின உடனே அவர் என்ன பண்றாரு, நீங்க என் பிள்ளை மேல நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாகும்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது இங்க 12 வருஷமா பெரும்படுள்ள ஸ்திரீ அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு சுகம் அடைகிறத பார்க்க முடிகிறது. இங்க தாமதமாகி கொண்டிருக்கிற சமயத்துல அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 49 வருஷத்துல அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, எவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று இங்க சொல்றத பார்த்த உடனே அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என்ன பண்ணு, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் என்ன பண்ணுவாங்க, மரித்து போனவர் ரட்சிக்கப்படுவாள் சொல்லி இங்க சொல்றத பார்க்க முடிகிறது. இது என்னதை சொல்றதுன்னு பார்த்தா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டது. ஏன்னா ஒரே மகள் 12 வயசுல நல்லா வாழ வேண்டிய வயசு, 12 வயசு சின்ன மகள் வியாதியில மறித்து போயிட்டு எப்படியாவது இயேசுவை கூப்பிட்டு போயிட்டு சுகமாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எதிர் இருந்தாங்க. விசுவாசமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, நீங்க என் மகள் மேல கை வச்சா சுகம் அடைவாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். ஆனா இப்ப இந்த நடந்த சம்பவத்துல மறித்து போயிட்டான்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு பயம் உண்டாயிட்டு இருக்கும் அந்த எதிருக்கு. அந்த மாதிரிதான் நாமளும் சில வேலையில ஒரு வேலை பயந்து கொண்டு இருக்கலாம். எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, வாழ்க்கை எப்படி போகுமோ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவராகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வாழ்க்கையை குறித்து நீ விசுவாசம், எது மேல நீங்க விசுவாசமா வைக்கிறீங்களோ அந்த விசுவாசம் தான் நமக்கு நடக்கும். அதனால நமக்கு ஒன்றும் நேரிடாது. நம்ம பயப்படாதபடி விசுவாசம் உள்ளவனா நம்ம இருந்தோமாக்கா ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு இரவு இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார் சொல்லி எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும். நீங்களே பொறுப்பெடுங்க. அந்த நாள் வேளையில அப்படியே நடத்துங்க. நாங்க பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.